Z1 ஈக்குவல் டு R1 cos theta 1 plus I sin theta 1 ஒரு போலார் ஃபார்மு, Z2 ஈக்குவல் டு R2 cos theta 2 plus I sin theta 2 அப்படின்ற இன்னொரு போலார் ஃபார்ம். ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிடலாம். R1 R2 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். போலார் ஃபார்ம் ரெண்டையும். cos theta 1 plus I sin theta 1 cos theta 2 plus I sin theta 2 இப்படி இருந்தால் ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை முடிச்சுடுறோம். இந்த ரிசல்ட் எழுதுறேன். R1 R2 cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2 கணக்கை முடிச்சிடலாம் சொல்லிடுறோம். எப்படி எழுதுனீங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு வழி இருக்கு. ஆனால் பொறுமை வேணும். பொறுமை வேணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது R1 R2 எழுதிக்க. cos theta 1 எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணு. இப்படி cos theta 1 cos theta 2 இது ரெண்டும். அடுத்து அது ரெண்டும் ப்ளஸ் cos theta 1 இது முன்னாடி அங்கே சேர்க்கையில் I வரும். ஐயை வேணால் முன்னாடி போட்டுக்க. sin theta 2 sin theta 2 ஒரு இது பெருக்கி முடிச்சிட்டேன். ரெண்டு இதுக்கு வா. ப்ளஸ்ஸு I sin theta 1 cos theta 2 பெருக்கியாச்சு. இது ரெண்டையும் பெருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் I ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ மைனஸ் போயிடும். sin theta 1 sin theta 2 அப்படின்னு அர்த்தம். இப்போ ரியல் பார்ட் தனியாக பிரி, இமேஜினரி பார்ட் தனியாக பிரி. ரியல் பார்ட் அப்படின்றது I இல்லாதது. இதுவும் இந்த லாஸ்ட்டில் உள்ளது. cos theta 1 cos theta 2 மைனஸ் அந்த இருக்கு sin theta 1 sin theta 2 இதுதான் ரியல் பார்ட். ஒன்று பிரிச்சுட்டேன். ஐ உள்ளதை தனியாக பிரி. ஐயை வெளியே எடுத்துட்டு இது ரெண்டும் cos theta 1 sin theta 2 ப்ளஸ் ஐ வெளியில் வந்துருச்சு sin theta 1 cos theta 2 இந்த எழுதிட்டேன். இதுக்கப்புறம் உள்ளது 11ஆம் வகுப்பை நன்றாக படித்திருந்தால் நான் எழுதுவது சரியாக தெரியும். இதுதான் உண்மை. அதனால தான் சொல்லலை. கரெக்டாக 11ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் ஆஹா இதைத்தான் சொல்ல வர்றான் அந்த ஆள் அப்படின்றது தெரியும். இது cos A plus Bக்கு உள்ள ஃபார்முலா. cos A plus Bக்கு உள்ள ஃபார்முலா நான் இருக்கான்னு பாரு. அதுதான் இது. cos A plus B அப்படின்னா cos A cos B மைனஸ் sin A sin Bன்னு வரும். இருக்கான்னு பாரு. cos A plus Bக்கு cos A cos B மைனஸ் sin A sin B இந்த இருக்கு. sin A plus Bனா மாறி மாறி வரும். sin A cos B ப்ளஸ் தான் வரும். காசுனா தான் சைன் மாறும். சைன்னா மாறாது. சைன்னா என்ன மாறாதுன்னா குறி நடுவில் குறி மாறாது. sin A cos B ப்ளஸ் cos A sin B வந்துருச்சான்னு பாரு. இதைத்தான் இந்த ஸ்டெப்பை தான் நீங்கள் கட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களால் செய்ய முடியாது அப்படின்றனால தான் டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வர்றாங்க எல்லாருமே. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் ரெண்டு இதுதான் மல்டிப்ளை பண்ணுறது. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை இதை போலார் ஃபார்மை மல்டிப்ளை பண்ணுறது. இதே மாதிரி n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம்னு உன்ட்டு சொல்கிறேன். n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா Z1 Z2 Z3 டாட் 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 Zn. அப்போ இதில் எழுதியில் R1 R2 R3 டாட் 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 Rn. அதே மாதிரி இது பாக்ஸ் போட்டு cos theta 1 ப்ளஸ் cos theta 2 இந்த theta 2 ப்ளஸ் theta 3 ப்ளஸ் theta 4 வரிசையாக எழுதிட்டே போகலாம். ப்ளஸ் theta n. அதே மாதிரி அதுக்கு எழுதணும்னா theta 1 ப்ளஸ் theta 2 ப்ளஸ் theta 3 அப் டு theta n வரைக்கும் எழுதலாம். நான் ரெண்டுக்கு உனக்கு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். ரெண்டு போலார் ஃபார்மை மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு நீ நினைக்கணும். இதே மாதிரி எத்தனை கொடுத்தாலும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கொடுத்துருந்தா இந்த கணக்குள்ள எழுதியிருக்கேன் பாரு. இந்த இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இன்னொன்று இருந்தாலும் சரி 3 அப்படின்னா theta 1 ப்ளஸ் theta 2 ப்ளஸ் theta 3 சேர்த்து எழுதணும். கணக்குள்ள 4 இருந்தால் 4 வரைக்கும் எழுதணும். இதுதான் உன்ட்ட சொல்ல வர்றது. புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி ஒரு காம்பிளை ஒரு போலார் ஃபார்மை கீழே இருந்து மேலே கொண்டு போனால் இன்வெர்ஸாக மாறும். இன்வெர்ஸாக மாறும்னா ஒன்றும் செய்ய வேணாம். நடுவில் சைனை மட்டும் மாற்றி விட்டால் போதும். இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி உள்ள மைனஸை மட்டும் மாற்றி விட்டால் போதும். எப்பயுமே கணக்கை கவனித்து பார்த்துக்கா. போலார் ஃபார்ம்ன்றது cos theta ப்ளஸ் I sin theta மாற்றி இருந்தால் தப்பு. ஃபஸ்ட்டு தான் ரியல் பார்ட் இருக்கணும். ரியல் பார்ட்டுக்கு பேர் தான் cos theta. இமேஜினரி பார்ட்டுக்கு பேர் தான் sin theta. ரியல் ஆக்சிஸில் உள்ளது cos theta, எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஒய் ஆக்சிஸில் உள்ளது sin theta. ரெண்டும் சேர்த்து போலார் ஃபார்மில் எழுதணும்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதணும். ஆர்ன்றது ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் காஸ் தீட்டா கமா ஆர் சைன் தீட்டான்னு எழுதிட்டு ஆர்ன்றது யூனிட் சர்க்கிள் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் ரேடியஸ். அதனால் அதை விட்டுட்டோம்னா காஸ் தீட்டா கமா சைன் தீட்டான்னு அந்த ப்ராக்கெட்டில் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு போலார் ஃபார்ம் எழுதி காமிச்சிருப்பேன். இவ்வளோ விஷயங்கள் எழுத வேண்டியிருக்கு. முதல்ல காசு இருக்கணும்,
அப்புறம் தான் சைன் இருக்கும். காசு கொடுத்தா சைன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி நாத்துச்சு. லஞ்சம் கொடுத்தா தான் கையெழுத்து போடுவான். அப்போ காசு முன்னாடி இருக்கணும், அப்படின்னா தான் சைன் பண்ணணும். பார்த்துக்க, மாற்றி எழுதிட்டு அதுக்கு பேர் போலார் ஃபார்ம் கிடையாது.